கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை முதலாவது தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளையும் இந்த பொழுதையும் காண செய்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக கூடானபடி நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். ஸோ இன்றளவும் நம்ம பார்க்க இருக்கிற தியானிக்க இருக்கிற வேத ரகசியம், வேத பொக்கிஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜபம். சரிங்களா? ஏன்னா ஜபம்ன்ற வார்த்தை தெரியாத மனுஷனே கிடையாது. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லா மதத்தினருக்கும் இந்த வார்த்தை ரொம்ப ஒரு பொதுவான வார்த்தையாக இன்றைக்கி மாறி போச்சு இல்லையா? ஸோ இதில் பல வேரியண்ட் இருக்குது. அதனால் நம்ம வேதம் என்ன சொல்லுது, எதுவாக இருந்தாலும் நமக்கு வேதம் தான் சட்ட புத்தகம். ஸோ அது என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்ம நடக்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு அழைப்பு, கட்டளை, அதுதான் நமக்கு ஒரே சாட்சி. சரிங்களா? ஸோ அதனால் வேதம் இல்லைனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜபம் செய்வது எப்படி, இல்லைனா ஜபத்தை குறித்து எப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன் நான் பர்டிகுலராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு ஜபம் செய்யறதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளிசிட்டாக கேட்குறாங்க, வெளிப்படையாக கேட்குறாங்க. அப்போது ஒரு மாடல் ப்ரேயரை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்தி காட்டுறாரு. நம்ம அதை மட்டும் இல்லை, நம்ம வேதத்தில் இருக்கிற முழு காரியங்களையும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஜபம் குறித்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி. சரிங்களா? கட்டாயமாக இது எல்லாருமே கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் ஓகே, பதில் பற்றி யோசிக்க வேண்டாம். உங்களுடைய அந்த புரிதல் என்ன அப்படின்றது. கேள்வி என்னென்னா, ஜபம் அவசியமா? பிரேயர் அவசியமா? புது சகோதர சகோதரிகள் தாராளமாக பேசலாம். தாமஸ் பிரதர், ஜபம் அவசியமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விண்ணப்பம். அப்போ தாமஸ் பிரதர் கூட சொன்னார் ஒரு விஷயம். கரெக்டு. ஒரு விஷயத்தை கேட்கறது இல்லை, ஒரு விண்ணப்பம், அதான் ஜபம் இல்லையா? அப்போ கட்டாயமாக நமக்கு வேணும். சரிங்களா? கரெக்டு. ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜபம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ப்ரேயர் பண்ணுறதுக்கு. நீங்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ஓப்பனாக கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அதனால தான் நான் கேட்டேன், சீஷர்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜபம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்துருக்காங்க இல்லையா? ஜபத்தோடைய அருமையை அவங்க சீஷர்கள் உணர்ந்து இருக்கிறதுனால தான் எக்ஸ்பிளிசிட்டாக ஜபம் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஓப்பனாக கேட்குறாங்க. இப்போது சகோதரர்கள் ஜபம் முக்கியமானு கேட்கும்போது என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னா, கட்டாயம் முக்கியம். நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறதுக்கு அவசியப்படுது. ப்ரேயர் ஒரு நீடு நம்ம தேவன்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அவசியப்படுது. கரெக்டு. சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. இப்போ என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, உங்களுடைய பிதாவிற்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் உங்களுக்கு என்ன வேணும்னு அறிஞ்சிருக்கிறார். இப்போ சொல்லுங்க, ஜபம் தேவையா? நீங்க கேட்கவே வேண்டான்றாரு. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எங்க அப்பாவுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். ஒரு குழந்தை அழுவுறத வச்சோ இல்லை அழுவுறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு என்ன வேணும்ன்றது அந்த தாய்க்கு தெரியும். அழுவுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க. அப்போ கேட்கறதுக்கு முன்னாடியே என் அப்பாவுக்கு எல்லாமே தெரியுமா? இப்போ சொல்லுங்க, ஜபம் தேவையா? ஒரு விண்ணப்பம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா, என் இருதயத்தில் இருக்கிறத ரீட் பண்ணுறவர் தான் பிதாவாகிய தேவன். அப்போ நான் செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன தேவைன்றதை அவர் அறிஞ்சிடுறாரு. அதை செய்யறதுக்கு அவர் ரெடி ஆயிடுறாரு. செய்யறதுக்கோ செய்யாமல் போகிறதுக்கோ அது தேவ சித்தம். அப்போது ஜபம் தேவையா அப்படின்னா, அதுக்கு தாமஸ் பிரதர் ரொம்ப அழகாக சொன்னார். நாட் ஓன்லி ஃபார் ரெக்வசிஷன், ஒரு கம்யூனிகேஷன், பேசுறது. சரிங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்ன வேணுன்றதை எங்கள் அப்பா தெரியும், எல்லாம் செஞ்சிருவார் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே. இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட கேட்கறது என்னோட உரிமை. இல்லை இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட நான் என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுறது என்னுடைய உரிமை இல்லையா? அந்த உரிமையில் தான் சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜபம் செய்வது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ ஜபம் செய்வது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாதுன்றதை இப்போ ரீட் பண்ண போகிறோம். ஸோ லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க சகோதரி. லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
இப்போ ஜெபம் அப்படின்னா நம்ம ஒரு இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து ஒரு 5 கேட்டகரியில் சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறது, யாருக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணணும், என்னவென்று ப்ரேயர் பண்ணுவது, வாட் ஷுட் வி ப்ரே ஃபார், என்னன்னு நான் ஜெபம் பண்ணுறது, எப்பொழுது ஜெபம் பண்ணுறது, வென் ஷுட் வி ப்ரே ஃபார், எப்பொழுது நான் ஜெபம் செய்வது, எங்கே ஜெபம் செய்வது, வேர் ஷுட் வி ப்ரே, அப்புறம் எப்படி ஜெபம் செய்வது, ஹவு ஷுட் வி ப்ரே. இந்த 5 கேட்டகரைசேஷனில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தராரு இன்னைக்கு. ஸோ இதுலேயே இந்த 5 கேட்டகரைசேஷனில் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய இந்த ப்ரீச்சிங்கை தவறான ஜெபம் எதுன்றதை பேரலாக சொல்லி கொடுத்துருவார். அதாவது இந்த 5லேயும் வராதது தவறான ஜெபம், அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிடுவார். அதான் கீழே போட்டிருக்கேன். அப்போ பண்ணக்கூடாததும் நமக்கு தெரிஞ்சிடும், எப்படி பண்ணுறதுன்றதும் தெரிஞ்சிடும். ஸோ ஒன்று இதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, யாரிடம் ஜெபம் செய்வது. ரொம்ப தெளிவாக இப்போது நம்ம சகோதரி வாசித்த வசனத்தின் அடிப்படையில் யாருக்கிட்ட ஜெபம் செய்வதுன்னா, பரமண்டலங்களில் உள்ள உங்கள் பிதாவினிடத்தில். அப்போது நம்மளுடைய ப்ரேயர் யாரை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு தான் அட்ரஸ் பண்ணணும். ரொம்ப கிளியராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். ஏன்? அடுத்த கேள்வி வருது, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கும் பொழுது என்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கன்னு அவர் சொல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு அட்ரஸ் பண்ணுங்க, லெட்டரை வந்து எங்கள் அப்பாவுக்கு போடுங்கன்னு சொல்கிறார். அவரே சொல்கிறார், உன் லெட்டரை எங்கள் அப்பாவுக்கு அட்ரஸ் போடு, பரமண்டலத்தில் இருக்காரு, அவர் பரலோகத்தில் இருக்காரு, அவருக்கு அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஏன் அப்படி சொன்னார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நவமி சிஸ்டர், கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிங்களேன். யார் வேணால் வாசிங்க, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக, டைம். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். சரிங்களா? அவ்வளோதான், இதுதான் விஷயம். என் பிதா ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னை விட என் பிதா பெரியவர். ஸோ உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ப்ரேயர், அது ரிக்வஸ்ட்டாக இருக்கலாம், ஆர் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், அது எங்கே தான் போகணுன்னா மேலே தான் போகணும் அப்படின்றார். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலீவ் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, யோவான் 12:44. பாருங்க, என்னிடத்துல நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்கன்னா, ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை, என்னை அனுப்பினராகிய என் பிதாவிடத்தில் தான் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். அப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்றார். என்னிடத்தில் ஒரு விசுவாசம்னா, அந்த விசுவாசம் ஆக்சுவலாக யாருக்கு அப்படின்னா, என்னை அனுப்பினவருக்கு தான் அந்த விசுவாசம் போகும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளை, இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரக்சரில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் செய்வதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாடல் ப்ரேயரில் நம்ம 5 தலைப்பில் பார்க்குறோம். யாருக்கிட்ட ப்ரேயர் பண்ணணும், எப்படி ப்ரேயர் பண்ணணும், எங்கே ப்ரேயர் பண்ணணும், எப்போ ப்ரேயர் பண்ணணும், எப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு பேரலாக வேதத்தில் இந்த விஷயங்களெல்லாம் யாராவது பண்ணியிருக்காங்களா, எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்றது நம்ம பார்த்துட போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன பார்த்தோம், யாருக்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்றது, அதாவது அட்ரஸ் யாருக்கிட்ட இருக்கணும்னா, கட்டாயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார். ரொம்ப தெளிவாக இருங்க, ஏன்னா இந்த மாதிரி ஜெபங்கள் நிறைய நடக்குது. ஸோ நம்மளுடைய ஜெபம் டு த ஃபாதர் தான். உடனே எந்த முடிவுக்கும் வராதிங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஜெபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட அட்ரஸ் பண்ணுறது இல்லை, பிதாவுக்கு தான் அட்ரஸ் பண்ணணும்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. ஏன்னா அவரோட பெரியவர், நான் அவர் தான் பிலீவ் பண்ணுறேன்றதும் சொல்லிட்டாரு. இதை யாராவது அப்போஸ்தலர்களோ சீஷர்களோ பண்ணி காமிச்சிருக்காங்களான்னா அதையும் பார்க்கணும் இல்லையா? படிங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சரிங்களா? எங்களுடைய ஐக்கியம் யாரோட ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னா, பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்றார். இப்போ மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வருவோம். அவர் என்ன சொன்னார், என் பிதா கிட்ட தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டார் ரொம்ப தெளிவாக. ஆனால் அந்த அட்ரஸ்ஸு யார் மூலமாக போகணுமோ அதையும் சொல்கிறார். யோவான் 16:23. கொஞ்சம் நிறைய வசனங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் சகோதர சகோதரிகள் கொஞ்சம் வேகமாக எடுத்து படித்தா ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா வசனங்களை நம்ம சரியாக பார்க்கல அப்படின்னா, ஒரு நிமிஷம், வசனங்களை நம்ம சரியாக பார்த்து நம்மளுடைய சத்தியத்துக்கு ஆணிவேராக இருக்கிற வசனங்களின் அடிப்படையில் நம்ம சத்தியம் ஊன்று கட்டப்படலை அப்படின்னா நம்ம சீக்கிரமாக விழுந்துருவோம். ஏதாவது ஒரு கேள்வி, எங்கேயாவது ஒரு சந்தேகம் வரும் பொழுது நம்ம சத்தியத்திலிருந்து விழறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நமக்கு ஆணிவேர் வசனம். ஸோ அதனால் அந்த வசனங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். இன் மை நேம் அப்படின்றார் யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாருங்க, என் நாமத்தினாலே, நல்லா கவனிங்க, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்போ நம்மளுடைய அட்ரஸ் பிதாவாகிய தேவன், ஹூ டு ப்ரே, பிதாவாகிய தேவன் தான். ஆனா யார் மூலமா போகணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் போகணும். அப்படி போகல அப்படின்னா அந்த பிரேயர் உங்க வீட்டு மாடியை தாண்டாது, நம்ம வீட்டு ஹாலையும் மாடி ரூஃபையும் தாண்டவே தாண்டாது. சரிங்களா? ஸோ டைரக்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அட்ரஸ் பண்ணாலும் இட்ஸ் நாட் எ வேலிட் ப்ரேயர் அக்கார்டிங் டு பைபிள். பிதாக்கு அட்ரஸ் பண்ணி இயேசு கிறிஸ்து மூலமா போலனாலும் அதுவும் வேலிட் ப்ரேயர் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார். இதுக்கு பவுல் ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாரு. நம்ம அப்போஸ்தலர் பவுலை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் இருக்க முடியும் இல்லையா? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்றார். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ பாருங்க, பிரைஸ் பண்றது கூட, பிரைஸ் த லார்ட்னு சொல்றது கூட யார் மூலமா தான் பவுல் சொல்றாரு அப்படின்னா, பிரைஸ் டு த லார்ட்னு சொல்றது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் சொல்றாரு. ஸோ வெரி கிளியர். யாருக்கிட்ட ப்ரேயர் பண்ணணும்? பிதாவாகிய தேவன் கிட்ட. பிதாவாகிய தேவன் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக அட்ரஸ் பண்ணணும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போகாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான். அதனால தான் ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன். நான் தான் வழி. எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் போகணும் அப்படின்னா நான் மட்டும்தான் வழி, வேற எந்த மனுஷனும் வழி இல்லை, எந்த மார்க்கமும் வழி இல்லை, நான் மட்டும்தான் வழி. சரிங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு டொமைன். யார்கிட்ட ப்ரேயர் பண்ணணும், முடிஞ்சது. சரிங்களா? செகண்டுக்கு வருவோம். வாட் ஷுட் வி ப்ரே ஃபார்? என்ன ப்ரேயர் பண்ணணும்? சரிங்களா? மறுபடியும் அந்த பழைய வசனத்தை படிப்போம். படிங்க சகோதரி. லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். அப்போ வாட் ஷுட் வி ப்ரே ஃபார்ன்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற பதில் 11:2ல லூக்கால, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அட்ரஸ் பண்ணிட்டாரு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஓகே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சீக்கிங் த கிங்டம். இதுதான் என்னுடைய ப்ரேயருடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். அப்புறம் கேட்கறது, கம்யூனிகேட் பண்ணுறது, பேசுறதெல்லாம் அப்புறம். அப்புறம் மெயின் ஃபோக்கஸ், என்னுடைய ஜபத்தில் மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா சீக்கிங் த கிங்டம், ராஜ்யம் வருவதாக. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாமே கூட கொடுக்கப்படும். முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடணும். சரிங்களா? அப்போ அதை தான் அங்கேயும் சொன்னார், சீக்கிங் த கிங்டம் அப்படின்ட்டு. அப்போ ராஜ்யம் மட்டும்தான் நமக்கு ஜீவனை கொடுக்க போகுது. அந்த ஜீவனை கொடுக்க போகிற காரியத்தை மட்டும்தான் தேடணும். இந்த உலகத்தில் அழிந்து போகிறத தேடுறதுக்காக அவர் ஜெபம் பண்ண இங்கே ரெக்வஸ்ட் பண்ணலை. ஆனால் நம்மளுடைய அப்பா கிட்ட நம்ம கேட்கறது நம்ம உரிமை. சரிங்களா? அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த ராஜ்யத்தை நான் தேடணும் அப்படின்னா அந்த தேவனுடைய சித்தம் எதுவோ அந்த சித்தம் தான், ராஜ்யத்தை நிர்மாணிக்கிறது தான் தேவனுடைய சித்தம், இங்கே கொண்டு வர்றது தான். அப்போ அந்த சித்தம் தான் என்னோட சித்தமாக இருக்கணும், நம்மளுடைய சித்தமாக இருக்கணும். அப்போ காட்ஸ் வில்
இஸ் ஈக்குவல் டு அவர்ஸ் வில். நம்மளுடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் அலைன் ஆகணும், ஒன்றா மாறணும். அதுதான் ப்ரேயருடைய ஜெபத்துடைய மெயின் ஃபோக்கஸ்ன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போது இந்த சித்தம் சரியா, காட்ஸ் வில் நம்ம சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? ஜேம்ஸ் 4:3, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பார்த்தீங்களா? பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள், நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ன்றது ஒரு விண்ணப்பம் அப்படின்னோம். ஆனால் அந்த விண்ணப்பம் தேவ சித்தத்துக்கும் சரியா நம்மளுடைய சித்தமும் தேவ சித்தமும் அலைன் ஆகலைன்னா, இங்கே என்ன தேவ சித்தம் எது? சீக்கிங் த கிங்டம், ராஜ்யத்தை நிறைவேற்றுறது. தேவ சித்தம் எது? ராஜ்யத்தை இங்கே இந்த பூமியில் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அந்த ராஜ்யத்தை நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்து அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளாக மாறுறது தான் நம்மளுடைய சித்தம். அப்போ இது ரெண்டும் சரியாக அமையலை அப்படின்னா அங்கே தான் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எப்படி பெற்றுக்கொள்வது? அவருடைய சித்தத்தை நம்ம சித்தமாக மாற்றணும். 1 யோவான் 5:14. 1 யோவான் 5:14. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாருங்க என்ன அழகான வசனம் பாருங்க. அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அவ்வளோ போல்டா இருக்குமா. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? அக்கார்டிங் டு இஸ் வி ஹியர் ஹர்தஸ். அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கின அந்த தைரியமா, அந்த உரிமையா, அந்த வம்சமா வரும்ல, ஹெரிடிட்ரி, அதுவும் எது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம கேட்கணும். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ அன்பான சகோதர சகோதரியே, 2 டொமைன் முடிஞ்சிருச்சு. யாருக்கிட்ட ஜெபம் பண்ணணும்? அப்பா கிட்ட. யார் மூலமாக பண்ணணும்? ஆண்டவராக மகன் கிட்ட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக. என்ன கேட்கணும்? நம்மளுடைய ப்ரேயரில் மெயின் ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா, ராஜ்யத்தை தான் முதலாவது தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு எல்லாமே கூட கொடுக்கப்படும். அந்த பின்புன்னு இருக்கு பாருங்க, அங்கே தான் கண்டிஷன் அப்ளை ஆகுது. பின்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் சீக்கிங் த கிங்டம். அந்த சீக்கிங் த கிங்டம் சும்மா வராது. தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வேத வசனத்தை ஆராயணும், படிக்கணும், அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சித்தம் முழுக்க முழுக்க எழுதி வச்சிருக்கிறது வேத வசனங்களில் மட்டும்தான். அப்போ அதை நம்ம ரொம்ப அதிகமாய் விரும்பி சரியான சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளும் பொழுது தேவ சத்தியத்துக்கு நாம் அலைன் பண்ணுறோம். அப்போது நம்ம கரெக்டாக அதை கேட்போம், கரெக்டாக பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி அவர் தான் சொல்கிறார். நீங்கள் கரெக்டாக கேட்கல அவர் சித்தத்தின்படி, அதனால் பெற்றுக்கொள்ளலை. நீங்கள் கரெக்டாக அவர் சித்தத்தின்படி கேட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு செவி கொடுப்பாருன்னு சொல்கிறார். சரிங்களா? 3வது, when should we pray? எப்போ ப்ரே பண்ணணும்? இதுக்கு ரொம்ப சூப்பரான பதிலெலாம் வரும். இதுக்கு நேரங்காலம் இதாக இருக்கா என்ன? இல்லை, அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு நேரங்காலம் இருக்கா என்ன? எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் பேசலாம். எஸ், கரெக்டு தான். சரிங்களா? படிக்கலாம். லூக்கா 11:3. ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா? லூக்கா 11:3ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 11:1 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் எப்படி ஜெபம் செய்யணும்னு சொல்லி கொடுங்கன்னாரு. 11:2 தான் எப்படி அட்டன் பண்ணணும், யாருக்கு அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னார். இப்போ 11:3 என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். சரிங்களா? அதாவது டெய்லின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. டெய்லி எங்களுக்கு மன்னாவை கொடுங்கன்றார். மன்னான்றது என்னது? வேத வசனம், சத்தியம். அப்போ மன்னாவை கொடுக்கணும்னா நம்ம அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும். சரிங்களா? சரி, டெய்லின்ட்டாரு. அந்த டெய்லியில் ஹவு மெனி டைம்ஸ் அது வருதில்ல, அந்த கேள்வி வருதில்ல. தாமஸ் பிரதர், நீங்கள் சொல்லுங்களேன். டெய்லியில் ஹவு மெனி டைம்ஸ் டு ப்ரே ஏதாவது இருக்கா? இப்போது முஸ்லீம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வேளை தொழுவது அப்படிலாம் இருக்குது. டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதாவது இருக்கா? இப்போ நம்ம சகோதர சகோதரிகள் நிறைய தடவை
ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? நிறைய தடவை காலை சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். சூப்பர். சரிங்களா? தினமும் 3 வேளை ப்ரேயர் பண்ணுவது தானியேல். பாருங்க, அவரே சொல்லிட்டாரு, பிரதரே சொல்லிட்டாரு, ஜெபம் செய்யறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யாரெல்லாம் எக்ஸாம்பிளாக இங்கே காட்டுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேதத்துலேருந்து எக்ஸாம்பிள் காட்டணும் இல்லையா? அப்போ தான் நம்ம நம்ப முடியும் அதை இல்லையா? அப்போது இப்போ பிரதர் சொன்ன மாதிரி தானியேல் எத்தனை தடவை தொழுதாரு படிக்கலாம். படிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் பாருங்க, தானியேல் பாருங்க, தினம் 3 வேளை ஸ்தோத்திரம் செலுத்தினாராம். அப்போ 3 போதுமா, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னா, இதில் என்ன சொல்ல வருது வேதம்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நோ டைம் ஃபிக்ஸட் இயர் அப்படின்றது. தானியேல் 3 தடவை ப்ரேயர் பண்ணார். சரிங்களா? தாவீதும் 3 தடவை ப்ரேயர் பண்ணார். சங்கீதம் 55:17 படிச்சிங்கன்னா தாவீதும் 3 தடவை ப்ரேயர் பண்ணார். சரிங்களா? 3 டைம்ஸ். அது எப்படி வரும் அப்படின்னா, மார்னிங், ஈவினிங், நூன். தாவீது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். மார்னிங், ஈவினிங், நூன். சங்கீதத்தில் படிக்கலாம். சரி, ஓகே. இது 2 இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை ப்ரேயர் பண்ணார், அதை பார்க்கணுமா இல்லையா? சரிங்களா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இல்லை, ஃபஸ்ட்டு தமிழில் படிக்கட்டும், அப்புறம் இங்கிலீஷில் அதை படிக்க வேண்டியிருக்கும். படிங்க. பிரதர் ஒழுங்கா படிங்க. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்கிலீஷில் இட்ஸ் a புவர் டிரான்ஸ்லேஷன். நிறைய வசனங்கள், தமிழில் நிறைய வசனங்கள் ரொம்ப தவறாகவும் சரியில்லாதவரும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் படிங்க, இங்கிலீஷில் படிங்க. பாருங்க, ஃப்ரீக்வெண்ட்லி கோ அண்ட் ஐசோலேட் பண்ணிக்கிட்டாராம். ஃப்ரீக்வெண்ட்லி என்ன வசனம் அது? மறுபடியும் கொஞ்சம் சத்தமாக படிங்க. மறுபடியும் படிங்க. frequently withdrew into wilderness and prayed. ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணாராம். நம்பரே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணதுக்கு, அப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணதுக்கு நம்பர் ஃபிக்ஸடே இல்லை. ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அதே தான் நமக்கும் ஆண்டவராக அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ நாம் நடக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பாதப்படிகளில். அப்போது நமக்கும் டைம் லிமிட்டே கிடையாது, அதாவது நம்பர்ஸே கிடையாது. எப்போ நம்ம தோணுதோ அப்போ நம்ம பிதா கிட்ட பேசலாம் த்ரூ அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். பால் என்ன பண்ணாராம் அப்படின்னா, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17-18 படிமா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17-18. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா 24 ஹவர்ஸும் உட்காந்து பண்ண முடியுமா நம்மளால? சரிங்களா? 24 ஹவர்ஸும் நம்ம உட்காந்து கண்டினியூஸ் ஜெபம் ஒரே ஆளால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ இங்கேயும் சரியான அது மொழியாக்கம் இல்லை. அது என்னென்னா கான்ஸ்டன்ட்லி. சரிங்களா? இந்த ஃப்ரீக்வெண்ட்லி பார்த்தோம் இல்லையா, ஜீசஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஜெபம் பண்ணார். அந்த மாதிரி பவுல் என்ன பண்ணுறாருன்னா கான்ஸ்டண்ட்டாக ஜெபம் பண்ணுறாரு. எப்போல்லாம் எனக்கு தேவையோ, எப்போல்லாம் எனக்கு அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் ஜெபம் பண்ணார். அதான் பவுல். ஸோ தானியேல் 3 தடவை, தாவீது 3 தடவை, இயேசு கிறிஸ்து ஃப்ரீக்வெண்ட்டாக, பவுல் கான்ஸ்டண்ட்டாக ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ டைமோ, நேரமோ, காலமோ, எண்ணிக்கையோ எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது. நம்ம வேதத்தில் எப்போ வேணாலும் நம்ம ஜெபம் பண்ணலாம், எத்தனை தடவை வேணாலும் ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? இது வேதம் சொல்லுது. இப்போ 4வது விஷயத்துக்கு போவோம். வேர் ஷுட் வி ப்ரே?
எங்கே ஜெபம் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா ஜப ஆலை, ஜப அறை அப்படின்லாம் வந்து யூதர்கள் கட்டி வச்சுருந்தாங்க, அப்படி தானே? எங்கள் அப்பாவோட ஜப வீட்டை தான் வந்து கல்லர் கொகையாக மாத்துறீங்களேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கோவப்பட்ட இடங்கள் நம்ம படிக்கிறோம், சரிங்களா? ஜப கூடுகை இப்படிலாம் இருக்குது. இன்றைக்கி கூட ப்ரேயர் ஆல், ப்ரேயர் இது அப்படின்லாம் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் நமக்கு வேணுமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா ரொட்டீனையும் பழைய ஏற்பாட்டில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புதிய ஏற்பாட்டில் எல்லா ரொட்டீனையும் பிரேக் பண்ணுறாரு, சரிங்களா? என்ன பிரேக் பண்ணுறாரு அப்படின்னா, யூதர்கள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு ஜபம் ஸ்டைல் இருந்தது அப்படின்னா, ஓப்பன் ப்ரேயர் இருந்தது. அதாவது பப்ளிக் ப்ரேயர் ஓப்பனாக இருந்து அப்பா அவங்களுடைய அப்பா கிட்ட, அதாவது தேவன்கிட்ட இந்த யூதர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்க ஒரு பழக்கம் அந்த நேரத்தில், இயேசு கிறிஸ்து நேரத்தில் இருந்தது. அதை அங்கே உடைக்கிறார். இந்த ஓப்பன் ப்ரேயர் பப்ளிக் ப்ரேயர் ரெண்டுமே ஆகாது அப்படின்றார், சரிங்களா? படிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5-6. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இதில் தான் மாடல் ப்ரேயரை அவர் செட் பண்ணி தரார், சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம லூக்காலேருந்து ஆரம்பித்தோம். அங்கே தான் ஓப்பனாக கேட்பாங்க. அதே தான் இங்கேயும். இங்கே ஒரு ஃபுல் மாடல் ப்ரேயர் இங்கே வைக்கிறார். படிங்க. மத்தேயு 6 படிங்க. பாருங்க, உடைச்சிட்டாரு, ஒரே உடை, சரிங்களா? இந்த என்ன சொல்ற பாரம்பரியம் எதுவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்காது. எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அது வரைக்கும்? அவங்க மனுஷர் காணும்படியாக. இப்போ பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நான் இதோடைய ஸ்பிரிச்சுவல் லெசனை நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்லாமே நமக்கு ஸ்பிரிச்சுவல் பாடம் தான். இப்போ இதெல்லாம் அவர் இல்லைன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் நமக்கு பாடம், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் நமக்கு பாடம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? மனுஷர் காணும்படியாக அவர் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து. இது பண்ணக்கூடாதுன்றார். நோ பப்ளிக் ப்ரேயர் அப்படின்றார், நோ ஓப்பன் ப்ரேயர். அடுத்த வசனம். அப்போ எப்படி பண்ணுறது? ஓகே. அதாவது பப்ளிக் சீக்கிங்காக நீ ப்ரேயர் பண்ணாத, உன்னுடைய பப்ளிசிட்டிக்காக நீ ப்ரேயர் பண்ணாத, உன் நாமத்தை, உன் பேரை பா சூப்பராக ப்ரேயர் பண்ணுறாரா அப்படின்னு சொல்கிறதுக்காக, ஜனங்கள் சொல்கிறதுக்காக நீ ஜெபம் பண்ணாத. ஸோ நோ பப்ளிக் ப்ரேயர், ப்ரைவேட் ப்ரேயர் தான் கரெக்டுன்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு, சரிங்களா? மார்க் 1:35. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொன்னாரே, ஃபாலோ பண்ணாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இதை பாருங்க, தன்னை எப்படி ஐசோலேட் பண்ணிக்கிறார் பாருங்க. அதிகாலையில் எழுந்தார், இருட்டோடு எழுந்து புறப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிறார், ஐசோலேட் பண்ணிக்கிறார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஸோ ப்ரைவேட் ப்ரேயர் இஸ் த கரெக்ட் வே டு ப்ரே வித் யெகோவா தேவன். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதை தான் செஞ்சும் காட்டுறாரு, சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன். ஸோ இது வரைக்கும் 4 டொமைன் முடிச்சிருக்கோம். ஊ டு ப்ரே, வாட் ஷுட் வி ப்ரே, வென் டு ப்ரே அண்ட் வேர் டு ப்ரே. 4 முடிச்சிட்டோம், சரிங்களா? ரொம்ப தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஊ டு ப்ரேனா அப்பா மட்டும்தான். வி மஸ்ட் அட்ரஸ் டு பிதா தான், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இனிமேல் ப்ரேயர் பண்ணும்போது தயவு செய்து இதில் எங்கேயாவது சிறு தவறுகள் இருந்ததுன்னா அன்பான சகோதர சகோதரிகள் மாற்றிக்கொள்ளும்போது ஒரு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. நம்ம வேதம் சட்ட புத்தகம், அதிலேருந்து நம்ம மீறவே முடியாது, சரிங்களா? ஸோ 5வது கடைசியாக, ஹவ் ஷுட் வி ப்ரே, எப்படி ப்ரே பண்ணணும், சரிங்களா? இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். எப்படி ப்ரே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த ஜெபத்தில் நம்மளுடைய இருதயம் ஊற்றப்படணும். நம்மளுடைய இருதயம் ஃப்ரம் த இன்னர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அதாவது ஃபுல் டெடிகேஷனோட ப்ரேயர் பண்ணணும். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கணும். இது இருதயத்திலேருந்து வார்த்தைகள் வரணும் அப்படின்றார். அப்போ இருதயத்திலேருந்து வார்த்தைகள் வரணும்னா என்ன வரக்கூடாதுன்னா, வெறும் வாயிலேருந்து வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது ஹவ் ஷுட் வி ப்ரேல எப்படி ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதுவே நமக்கு என்ன பாடத்தை கொடுத்துருவோம்னா, எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தெரிஞ்சிடும், சரிங்களா? மறுபடியும் அவருடைய மாடல் ப்ரேயருக்கு போவோம்.
மத்தேயு 6ல் 7, 8. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7, 8. போதும் பதர். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல முட்டாள் மாதிரின்ற பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை போடுறாரு. முட்டாள் மாதிரி வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை போடாதீங்க. அன்னெசரி வேர்டு வந்து சொல்லாதீங்க. அவர்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். யாரு? யூதர்கள். அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறது தான் எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றது, சோத்திரம் 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 ஒரு 100 வாட்டி சொல்றது, இல்லை 10 தடவை சொல்றது, சரிங்களா? அதெல்லாம் வீண் வார்த்தைன்ற. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டா எங்க அப்பா என் ஜபத்தை கேட்டுருவாருன்றதுலாம் பாரம்பரியம். அதெல்லாம் உடைக்கிறார். அதிக வசனப்பினால் திரும்ப திரும்ப சொல்றது, ஒரே வார்த்தையை சொல்றது, இல்லைன்னா நிறைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப வேற வேற அர்த்தத்துல சொல்றது, அது எல்லாமே வீண் அப்படின்றாரு. அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிகிறார். உங்க இருதயத்தை ஆராய்ந்து தீர்க்கிறவர் நம்மளுடைய பிதா. நீ வார்த்தைகளால கொட்டி அபிஷேகம் பண்ணாதான் அவர் கேட்டுப்பாருன்னு இல்லை. அதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியும். இருந்தாலும் நீ பேசு. எப்படி பேசு அப்படின்னா, வீண் வார்த்தைகள்னால பேசாது, அதிக வசனப்பினால் பேசாது. வாயிலேருந்து முட்டாள் தான் என்ன வார்த்தை வாயிலேருந்து வருதுன்னே தெரியாமல் அவன் பாட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி பேசாத அப்படின்றார். இது நான் சொல்லலை, அன்பான சகோதர சகோதரிகளே, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சரிங்களா? அப்போ எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. யாக்கோபு 5:16. யாக்கோபு 5:16. பாருங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அங்க பிரேயர்ன்றது தான் அப்படி போட்டிருப்பாங்க, வேண்டுதல்னு சொல்லி. அது ஜெபம் தான், சரிங்களா? ப்ரே, ஊக்கமா, ஃபெர்வென்ட் பிரேயர் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், சரிங்களா? அப்படியே ஃபெர்வென்ட்னா எஃபெக்டிவா இருக்குமா, அப்படியே ஊக்கமா, அப்படியே உள்ள இருந்து ஃப்ரம் அவர் ஹார்ட், இன்னர் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து வரணுமா. அப்படி இருக்கணும், ஊக்கமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். வீண் வார்த்தைகளை அளப்பக்கூடாது, திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆனா இருதயத்திலிருந்து உங்களுடைய விண்ணப்பங்கள் வரும்பொழுது உங்க பிதா அந்த வார்த்தை, அந்த பிரேயர் எப்படி இருக்குமா, மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது அப்படின்றது, சரிங்களா? இப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணாரானா? எஸ், இப்படிதான் பண்ணாரு. எப்படி பண்ணக்கூடாதுன்றத பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி வச்சிருக்காரு. ஒரே வசனத்தை படிச்சு இந்த வகுப்பு முடிக்கலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி அந்த காலத்துல யூதர்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லல, பிதாவாகிய தேவன் ஓசியா தீர்க்கதரிசி மூலமா அன்னைக்கே சொல்லி வச்சதுதான். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்து புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, சரிங்களா? ஓசியா 7:14 படிக்கிறேன், கேளுங்க. அவர்கள்னா இங்க யூதர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில், அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. பாருங்க, இருதயத்திலிருந்தே வரல, வெறும் வாயிலிருந்து மட்டும்தான் வருது. வெறும் வாயிலிருந்து உலகத்துக்காக தேவைக்காக மட்டும்தான் வருது, உள்ளேருந்து வரல. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள், சரிங்களா? ஃப்ரம் த ஹார்ட் என்னை கூப்பிடல. அவங்க எதுக்காக தான் அவங்க என்னை நோக்கி எல்லாரும் சேர்ந்து வராங்களாம், என்னை நோக்கி பார்க்குறாங்களான்னா வெறும் வயிற்றுக்காக மட்டும்தான். அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போனவங்க பல பேர் வந்து சாப்பாடு கிடைக்குமான்னு தான் போனாங்க, ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு தான் போனாங்க. அவரை சிலுவையில் அறைய போகிறான் அப்படின்னா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, ஒருத்தரும் இல்லை, சரிங்களா? அதே தான் பழைய ஏற்பாடுலையும் பண்ணாங்க. வெறும் சாப்பாடுக்கு தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் தான் போனாங்க. இருதயத்திலேருந்து என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்றார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணி காட்டுறாரு. எபிரேயர் 5:6. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாமளும் இன்னைக்கு ஆசாரியராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமளும் எப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இருதயத்திலிருந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு.
இருதயத்திலிருந்து வரணும். இருதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் நம்ம உலகத்துக்கு சொல்லணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீண் வார்த்தையாக இருக்கக்கூடாது. பிதாவாகிய தேவன்கிட்ட தான் அட்ரஸ் பண்ணணும். கிறிஸ்து மூலமாக தான் அட்ரஸ் பண்ணணும். என்ன தான் கேட்கணும் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய கிங்டம் தான் சீக் பண்ணணும். அந்த கிங்டமை நம்ம சீக் பண்ணுறதுக்கு தேவனுடைய சித்தமும் நம்மளுடைய சித்தமும் அலைன் ஆகணும், ஒன்றா இருக்கணும். அதற்கு வேத வசனங்களை ஆராய்ந்து சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். அப்படி அறிஞ்சு கொண்டால் மட்டும்தான் அவருடைய சித்தத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் இந்த வேத பாடத்தையே தேவனுடைய சித்தத்தின்படி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு. நான் இல்லை, எந்த மனுஷனும் கிடையாது. இதை ஒரு நிமிஷம் நினச்சாருன்னா டிசால்வ் பண்ணிடுவார், நம்மளால் நடத்த முடியாது. ஸோ தேவ சித்தத்தை நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த பாடமும், சரிங்களா? அவர் தேவ சித்தத்தை அறிஞ்சு கொண்டால் நம்ம எதை தான் முதல்ல கேட்போம் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம சென்று சேரத்துக்காகவும் ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம். அது எப்படி தான் பண்ணணும்னா, 3 வேளை 4 வேளை 5 வேளை எந்த டைமும் கிடையாது. ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் கான்ஸ்டன்ட்லி we can pray to our Father. Where should we pray? நம்ம தனி அறையில் நம்மளுடைய இருதயத்திலிருந்து இது இந்த வேர் ஷுட் வி பிரேக்கு 2 அர்த்தம் இருக்குது அன்பான சகோதர சகோதரிகள். ஒன்று, தனித்து போய் ரூமில் அடைச்சிட்டு இல்லைனா தனித்து இருந்து ப்ரேயர் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இருதயத்திலிருந்து, இருதயம் யாருக்கும் தெரியாது, தனி அறை அது, அதில் தேவன் தங்கியிருக்கார், அதுலேருந்து ஜெபம் பண்ணுறது. அப்போ ஹவு ஷுட் வி ப்ரே? ப்ரைவேட் ப்ரேயர் ஃப்ரம் த ஹார்ட். ஊக்கமாக இருக்கணும். அந்த ஊக்கமாக இருக்கணும் மட்டும் இல்லை, உண்மையாக இருக்கணும். அது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய சித்தத்தையும் தேடுற வகையில் இருக்கணும். மற்றபடி என்ன பேசுறதுன்னு, அதை தவிர எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு முடியல, எதை வேணாலும் நம்ம அன்பான சகோதர சகோதரிலே நம்ம அப்பா கிட்ட தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம், சரிங்களா? அதிலெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் என்ன கேட்குறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், அதை விட கூடவே உங்களுக்கு தருவார். கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்குறதாலும் கேட்கலாம். ஆனால் கேட்குறதா இருந்தால் கட்டாயமாக வீண் வார்த்தைகளில் அலப்பக்கூடாது. உலகம் பார்க்குற வகையாக நான் சூப்பராக ப்ரேயர் பண்ணுறேன்ற பேர் வாங்கிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை திரும்ப திரும்ப பாரம்பரியமான வார்த்தைகளை போட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, சரிங்களா? நீங்களாம் பார்த்துருக்கலாம், இந்த ஸ்தோத்திரத்தை ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க, சோத்திரம் 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 சொல்லி தோத்திரம்னு ஆக்கிடுவாங்க, தோற்று போகிறோன்னு ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள், அதான் வீண் வார்த்தைகள். வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. ஸோ ஃப்ரம் த ஹார்ட் தேவன்கிட்ட இயேசு கிறிஸ்து மூலமாக ப்ரேயர் பண்ணால் எது வேணாலும் தேவனுடைய சித்தம் இருந்தால் நமக்கு கிடைக்கும். அதை விட நமக்குள்ளே என்ன வேணும் அப்படின்னா, எங்கள் அப்பா நான் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கான்ற விசுவாசம் கட்டாயமாக வேணும். ஸோ அவர்கிட்ட பேசுகிறதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, பேசலாம். ஸோ இதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெபம் குறித்து ஒரு சின்ன, இது ஆக்சுவலாக இதெல்லாம் சின்ன பாடம் தான். இதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் இன்னும் காலங்கள் போக போக தேவனுக்கு சித்தம் இருந்தால் நம்ம பார்ப்போம். ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர் இருக்குது. நிறையா மாடல் வச்சு காட்டுறாங்க. அப்போஸ்தலர்களில், யாக்கோபில், பிலிப்பியரில், மத்தேயுவில், இப்படி ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த், ப்ரேயர் ஆஃப் அக்ரிமெண்ட், ப்ரேயர் ஆஃப் சப்ளிகேஷன், இப்படி நிறைய ப்ரேயர் ஆஃப் வர்ஷிப், இப்படி ஒரு 7-8 டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர் இருக்குது. அதை கூட நம்ம பின்வரும் காலங்களில் தேவனுக்கு சித்தம் இருந்தால் நம்ம கூடி ஜபிப்போம், தியானிப்போம். ஸோ இதுவரை பொறுமையோடு கேட்ட அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.